அமைதியான முறையில் ஒரு போராட்டம் நடக்குது. திடீர்னு பார்த்தா அந்த போராட்டம் கலவரமாக மாறுது. இது ஏதோ ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி ட்விட்டரில் நான் நிறைய ட்வீட் போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே பேசினா நமக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் வந்துருமா இருக்கும். இப்போ நம்ம பேசுகிறது சாதாரண பொலிட்டிக்ஸ் கிடையாது, இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்ஸ். இலங்கையில் நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ இப்படி அமைதியாக நடந்த போராட்டம் ஒரு கலவரத்தில் முடியுது. அந்த கலவரத்தினால அங்கே இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகையாக இருக்கட்டும், இல்லை பிரைம் மினிஸ்டர்ஸினுடைய வீடுகளாக இருக்கட்டும், எல்லாமே, அதாவது முன்னாள் பிரைம் மினிஸ்டர், இந்நாள் பிரைம் மினிஸ்டர் வீடுகள் எல்லாமே அங்கே என்ன செய்யப்படுது, தீக்கரையாக்கப்படுகிறது. அப்படிங்கிற செய்தியெல்லாம் கேட்ட பிறகு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு ஓடிட்டார் அப்படிங்கிற செய்தி வந்தோடனே எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, அவரெல்லாம் சும்மா விடக்கூடாது, ஓப்பன் சிறையில் போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ரிக்வஸ்ட்லாம் வச்சாங்க. மனுஷன் இந்த கோத்தபய ராஜபக்சே நேராக மாலத்தீவுக்கு எஸ்கேப் ஆகிறாரு. மாலத்தீவுக்கு அப்படியே ஜம்ப் பண்ணி சிங்கப்பூருக்கு போகிறாரு. சிங்கப்பூரில் ஒரு பெரிய ஹோட்டலில் ரூம்லாம் எடுத்து தங்கியிருக்காரு போல். அங்கேருந்து லெட்டர் எழுதி அனுப்புகிறார். ஆமாப்பா, நான் என்னால் என்னெல்லாம் முடியும்னு நினச்சேனோ அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது செய்யணும்னு நினச்சேனோ அதெல்லாம் நான் செய்யணும்னு நினச்சா நான் முடியலை. ஸோ என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர். அதுக்கு கீழே இன்னும் 2 வார்த்தை எழுதியிருக்காராம். அந்த வார்த்தையில் என்ன எழுதியிருக்குன்னா, அரசியலிருந்து நான் ஓய்வு பெறவில்லை, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் புதிய ஜனாதிபதியாக, இடைக்கால ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த ஜனாதிபதி யார் அப்படிங்கிறது அங்கே பெரிய ஒரு பிரச்சனையாக சர்ச்சையாக ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் ஐஎம்எஃப்டேருந்து ஒரு தூது வருது. இப்படியே போச்சுன்னா உங்களுக்கான பணம் என்னால் கொடுக்க முடியாதுப்பா, ஒரு நிலையான அரசு அங்கே அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐஎம்எஃப் சொல்கிறாங்க. ஆனால் நிலையான அரசு அமைய வேண்டும் என்றால் இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாமே நிற்க வேண்டும். இதுக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் செய்யக்கூடிய சித்து விளையாட்டுக்கள் என்ன? கோத்தபய ராஜபக்சே அப்படிங்கிறவர் ரிட்டர்ன் ஆகிறாராமே, உண்மையா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நமக்கான புது ஃபேஸ்புக் பக்கம் இருக்குது. facebook.com/தமிழ்வியூகம் அப்படிங்கிறது தான். தமிழ் பொக்கிஷம், வியூகம் அப்படிங்கிற 2 பேஜ் எப்போ வேணாலும் பிளாக் பண்ணப்படலாம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பேக்கப்பாக நம்ம தொடங்கினது தான் தமிழ் வியூகம் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ். உங்களுடைய ஆதரவு அங்கேயும் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா யூடியூப்ல இருந்தோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விதத்தில் எங்கேயாவது உங்களை நான் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சா, யூடியூப்லனா ஃபேஸ்புக், ஃபேஸ்புக்லனா யூடியூப், அதுக்காக ஒரு பேக்கப் பேஜாக இப்போது தமிழ் வியூகம் அப்படிங்கிற அந்த பேஜ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போராட்டம் அப்படின்னு சொல்லும்போதே மக்கள் ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. அமைதியான முறையில் தான் இந்த போராட்டம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அலரி மாளிகைக்கு கிட்ட இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே போராட்டம் அப்படிங்கிறது அமைதியான முறையில் தான் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ராஜபக்சே ஆதரவாளர்கள் வராங்க. போராட்டம், அமைதியான முறையில் போராட்டம் நடத்தின நபர்கள் மீது தூக்கி அடிக்கிறாங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்க, ராஜபக்சே ஆதரவாளர்கள் அப்படின்னு சொன்னோன்னே நல்ல குண்டாக இருப்பாங்க, பாக்ஸஸ் மாதிரி இருப்பாங்க, வந்த உடனே ஆர்ப்பாட்டக்காரர்கள்லாம் பிரிந்து ஓடிடுவார்கள் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல. ஆனால் அங்கே மக்கள், போராடின மக்கள் சாதாரண மக்கள் கிடையாது. பசி எடுத்து வேலைக்கு போய் சாப்பாடு செய்ய முடியாமல், குடும்பத்தை பாதுகாக்க முடியாமல், குடும்பத்துக்கு பணம் கொடுக்க முடியாமல், பெட்ரோல் வாங்க முடியாமல், டீசல் வாங்க முடியாமல், தண்ணி இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அடித்தட்டு மக்கள். அந்த மக்கள், நீ வாடா ஒரு கை பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி ராஜபக்சே ஆதரவாளர்கள் என்ன செஞ்சாங்க, ஓட விட்டு விரட்டி அடித்தாங்க. சொல்லப்போனால் அங்கே வந்த வாகனத்தையே திருப்பி அடித்து குளத்துக்குள்ளெல்லாம் தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்போவே இந்த ராஜபக்சே குடும்பத்துக்கு ஒரு பெரிய அடி விழுந்துருச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது, இவங்க கிட்ட இருந்தால், மக்கள் கூட இருந்தால் மக்கள் நம்மளை அடித்து நொறுக்கிடுவாங்க. ஒவ்வொருத்தனும் என்ன செஞ்சுக்கோங்கடா, குடும்பமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க போல். இந்த நாட்டுக்கு நீ போயிடு, அந்த நாட்டுக்கு நான் வந்துடுறேன், அப்படியே போயிடலாம், சேர்ந்துடலாம், இந்த லக்கேஜ் உள்ள ஏற்றிக்கோங்க, இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர் ரெடியாக இருக்கும், அந்த பக்கமாக இராணுவத்தினுடைய கப்பற்படை தயாராக இருக்குது, தங்கம் வெள்ளி பணம் எல்லாத்தையும் ஏற்றிக்கோங்க, சொத்துக்கள்லாம் எங்கே இருக்குங்கிற அந்த சொத்துக்கு அந்த லிஸ்ட்டெலாம் இருக்கும்ல, உயிரெலாம் நம்ம சொல்லுவோம்ல, இல்லாட்டி பத்திரம்லாம் சொல்லுவோம்ல, எல்லாம் எடுத்து ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி குடும்பமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஒட்டு மொத்தமாக இலங்கையை விட்டு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் சொகுசு கப்பலில், கொஞ்சம் பேர் இராணுவ கப்பலில், கொஞ்சம் பேர் இராணுவ விமானத்தில், கொஞ்சம் பேர் அண்டர் கிரவுண்ட் வழியாக இப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாங்க. இப்படி எஸ்கேப் ஆனவங்களாம் எங்கெங்கே சிதறி கிடக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க், ஸ்கைப் கால்லாம் டெய்லி பேசுவாங்களா இருக்கலாம், நமக்கு தெரியாது அதெல்லாம். ஸோ டோட்டலாக இப்போ இலங்கை அங்கே போராட்டம் அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. ஜனாதிபதி மாளிகையில் தான் போராட்டக்காரர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த கோபம் தலை உச்சிக்கு ஏறிடுச்சு, வாழ முடியலை, என்னடா நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு சொல்கிற அந்த கோபத்தில் அங்கே இருக்கக்கூடிய மாளிகை எல்லாமே உடைக்கப்படுகிறது. ஹோம் டூர் காமிச்சிட்டு இருக்காங்க. மில்லியன் கணக்கில் ஓடிச்சு எங்கள் இலங்கையிலேருந்து. எங்களுடைய ஜனாதிபதி மாளிகை இதுதான், அவருக்கு பாத்ரூம் இதுதான் அப்படின்னு சொல்லி அச்சமா செஞ்சதெல்லாம் அவங்களும் செஞ்சாங்க. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது எல்லாரும் அப்படியே அந்த ஹோம் டூர்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ரகசிய அறைகள் எல்லாமே திறக்கப்படுகிறது.
இந்த ரகசிய அறைகள் திறக்கப்பட்டது மட்டும் கிடையாது, அங்கேருந்து பணம் அப்படிங்கிறதும் எடுக்கிறாங்க. அதாவது நிறைய பணத்தை கொண்டு போயிருப்பாங்க, எங்கெங்கே பணம் இருக்குன்னு அவங்களுக்கு கணக்கு விட்டு போயிருக்கும் போல கொஞ்சம் பணத்தை அங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. அதையும் எடுத்து அது ஊடகத்தெல்லாம் வெளிவந்த செய்தி தான். ஸோ இந்த பணத்தெல்லாம் காண்பித்த உடனே எல்லாருக்குமே என்னப்பா இப்படி ஜனாதிபதி மாளிகையிலே இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இனி இந்த ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் இன்றைய செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸோ ஜனாதிபதி மாளிகையில் இருக்கக்கூடிய ரகசிய இடங்கள், ரகசியம் அப்படிங்கிறது எல்லாமே பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனி ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கேள்வியை கேட்குறாங்க. எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் விறகு வைக்கிறதுக்கு அரிசி இல்லை அப்படின்னு சொல்லி இலங்கை மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இங்கே ஜனாதிபதி மாளிகையில் இந்தந்த ரகசியம் வெளியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க சங்கடப்பட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக இப்போ கோத்தபய ராஜபக்சே என்ன தான் செய்ய போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. அதுக்கு முன்னாடி இந்த போராட்டம் நடத்தினாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கலாம் சொன்னோம்ல, இவங்களை நாங்கள் கண்டுபிடிக்கணும். யார்? ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ரகசிய ஆர்டராக இதுவும் இலங்கை மீடியாவில் வந்திருக்கு. அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுடைய குடும்பம் யார், அவங்களுடைய குட்டி யார், அவங்களுக்கு உற்றார் உறவினர்கள் யார், அவங்க போட்ட யூடியூப்லாம் யார், அவங்களுக்கு சாதகமாக பேசின யூடியூபர்ஸ்லாம் யார், இப்படின்னு சொல்கிற எல்லா லிஸ்ட்டையும் எடுத்து அவங்களுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யுங்க, சட்டத்தை பயன்படுத்துங்கள், அரெஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப நாள் உள்ளக்கே வச்சுக்கோங்க, வெளியில் விட்டுறாதீங்க. நம்ம அரசாங்கத்துக்கு எதிராக, நம்ம அரசுக்கு எதிராக இவங்கெல்லாம் இப்படி சதி செய்கிறாங்கிற பெயரில் எல்லாரையுமே நீங்கள் கைது பண்ணிட்டீங்கன்னா யாருமே போராட மாட்டாங்கல்ல, பயந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அந்த ஒரு கட்டளை வந்ததாகவும், அதனால் ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய அந்த லிஸ்ட் எல்லாமே, கம்ப்ளீட் லிஸ்ட் எல்லாமே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், எடுத்த ஃபுட்டேஜ், சோஷியல் மீடியாவில் வெளியில் வந்த வீடியோக்கள், இதன் வழியாக அவர்கள் அந்த புகைப்படங்கள் வழியாக இவர்களுடைய அட்ரஸ் எல்லாமே எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்திருக்கு. இலங்கை மக்களே, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, நான் படித்த செய்தி. ஸோ இதை கொஞ்சம் உறுதிப்பட நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், இதனுடைய உண்மைத்தன்மையை எனக்கும் நீங்கள் கூறலாம். சரி, இதுதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இந்த ரூபா வாகினி அப்படின்னு சொல்கிற அவங்களுடைய ஒஃபிஷியல் நியூஸ்லாம் இருக்கும்ல, டிவி சேனல், அதெல்லாம் யாரோ முடக்கி இருக்காங்க. அதுக்கு பின்னாடி சதி வேலைகள் இருக்கு. அவங்களெல்லாம் கண்டிப்பா அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள், சொல்லப்போனா ஒரு தீவிரவாத ரேஞ்சுக்கு அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல கட்டமாக இந்த அரெஸ்ட் அப்படிங்கிறதே இருக்க போகுதான். கொஞ்சம் பேர் இந்த மாதிரி சாதாரண ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள், பெரிய ஆர்ப்பாட்டம், தீவிரவாத ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருசா தண்டனைகள் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா மீண்டும் வருகிறார் கோத்தபய ராஜபக்சே. இந்த கோத்தபய ராஜபக்சே திருப்பி வரார் அப்படின்னா எதுக்காக? இது சிங்கள மீடியாவில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சொல்கிற வார்த்தை, ஆமாப்பா வரார், கோத்தபய ராஜபக்சே வரார். அவர் வரும்போது ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு என்னென்ன அலவன்ஸ் கொடுக்கப்படுமோ, அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து வீடு கொடுக்கணும், கார் கொடுக்கணும், அவங்களுடைய மக்கள் படிக்கிறதுக்கு, அதாவது அவங்களுடைய தலைமுறை படிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தோடையும் கோத்தபய ராஜபக்சே இலங்கைக்கு வருகிறார். இதற்காக சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்படும். அப்படி அவர் வந்து இங்கே தங்குவார், அரசியலை மேல்பார்வை செய்வார், அரசியலில் ஈடுபட மாட்டார், மேல்பார்வை செய்வார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சம்பவம், ஒரு செய்தியாக வெளியில் வந்திருக்கு. அடுத்ததா ஃபசில் ராஜபக்சே அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ தான். அந்த இன்டர்வியூ எதில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளேட்டில் வந்திருக்கு. அந்த நாளேட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் தப்பு தான், ஆனால் அந்த தப்பெல்லாம் நாங்கள் சரி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணோம், எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயே, உங்களுடைய தப்பு தான் முழுவதுமா? அங்கே இலங்கை மக்கள் பெரிய அளவு இப்போ இலங்கையை காரணம் காண்பித்து, இலங்கை வந்து எக்ஸாம்பிளாக காண்பித்து உலக நாடுகள் ஒரு பாடத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்படி ஆட்சி இருக்கக்கூடாது, எப்படி ஆட்சி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஊர் நல்லா இருக்குப்பா, இலங்கை மக்களை பாரு அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய அந்த நிலைமையை உதாரணமாக எடுக்கக்கூடிய பல நாடுகள் இப்போது வந்துவிட்டது. IMF கூட இலங்கை மாதிரி இந்தந்த நாடுகள் இந்த மாதிரி சீக்கிரமாக என்ன ஆயிரும், திவால் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இலங்கை உதாரணமாக காண்பிக்கிறாங்க. இவ்வளோதானா? இன்னைக்கு எத்தனையோ நாடுகள் இலங்கைக்கு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நாட்டு பிரஜைகளுக்கு, குடிமக்களுக்கு ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. அங்கே வந்து சரியில்லை, டூரிசமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், முக்கியமான காரணங்கள் இருந்தால் மட்டும் இலங்கைக்கு போங்க. இப்போ இலங்கையில் இருக்கீங்கன்னா வந்துருங்க, இல்லை இலங்கைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இப்போதைக்கு போக வேண்டாம், ஒரு 2 மாதத்துக்கு பிறகு யோசிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு செய்தியாக வெளியில் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இலங்கையில் கொரோனா வைரஸ் அப்படிங்கிறதுனால பொருளாதார சிக்கல், அடுத்ததாக ஒரு தீவிரவாத அட்டாக் நடந்ததுனால ஒரு சிக்கல், அடுத்த இந்த பொருளாதார எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால ஒரு சிக்கல், 4வது அரசியல் பிரச்சனை காரணமாக ஒரு சிக்கல், ரஷ்யா உக்ரைன் அந்த ஒரு பிரச்சனை காரணமாக ஒரு சிக்கல், இப்போ அடுத்த சிக்கல், எல்லா நாடுகளுமே அங்கே அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ IMF என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்திரமான ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாகவே கண்டினியூ ஆவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஜனாதிபதியாக நான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை முன்னிறுத்தி கொள்கிறார்கள். சஜித் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் பலருடைய பெயர் எல்லாமே புதிய ஜனாதிபதியினுடைய பெயர் பட்டியலில் அடிபடுகிறது. ஸோ டோட்டலாக அங்கே மறுபடியும் ஒரு பிரச்சனை, இல்லாட்டி அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள், அரசியல் விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இது எல்லாமே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சரி, இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சிங்கப்பூரில் போய் கோத்தபய ராஜபக்சே அமைதியாக இருந்துட்டாரா? சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன சும்மா விட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா
தமிழர்கள் சும்மா விடுவாங்களா? அவங்களுடைய சாபம் தான் இப்படி கோத்தபய ராஜபக்சேவை நாடு நாடா விரட்டுதுன்னு சொல்லலாம். சிங்கப்பூர்லேயும் தமிழர்கள் என்ன செய்கிறாங்க? போராடுறாங்க. கோத்தபய ராஜபக்சேவை நாடு கடத்து, நம்ம நாட்டில் வைக்காத, சிங்கப்பூரில் வைக்காத, வச்சா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிங்கப்பூர்லேயும் கோத்தபய ராஜபக்சேக்கு எதிரான குரல் அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுது. அடுத்தா பிரிட்டனுடைய பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர், எப்பா 15க்கும் மேற்பட்ட நபர்கள், ஒரு நபர் கிடையாது, அங்கே ராஜபக்சே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இப்படிலாம் தப்பு பண்ணிட்டாங்க, உடனே அவங்களை கைது பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஆல்ரெடி தெரியும் பிரிட்டன் செம காண்டா இருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய தமிழர்கள் அவங்க புலம்பெயர்ந்து வந்ததுக்கான காரணம் என்ன, அவங்க எப்படிலாம் கொலை செய்யப்பட்டார்கள், அவங்களுடைய உறவினர்கள் எப்படிலாம் காணாமலாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஆவணப்படமாக எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. அங்கே தமிழர்கள் அவ்வளோ ப்ரூஃபோடி அடுக்கி வச்சிருக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களுக்கு ஆதரவாகவும் ராஜபக்சர்களுக்கு எதிராகவும் அங்கே அவங்களுடைய காய் நகர்த்தலை செய்து வருகிறார்கள். ஸோ நாடாளுமன்றத்தில் வர இந்த கோத்தபய ராஜபக்சேலாம் கைது பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை அங்கே வலுத்து வருகிறது. அங்கே மட்டும் இல்லை, கனடாவாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், நிறைய இடத்துல தமிழர்கள் அவங்களுடைய குரலை உயர்த்தி வருகிறார்கள். இப்போ டிபி ட்ரூப்ஸ் சார்பாக நாமும் உயர்த்தி வருகிறோம். கோத்தபயா கோ ஹோம் கிடையாது, கோத்தபயா கோ ஜெயில் அப்படிங்கிறது தான். சீக்கிரமாக கோத்தபய ராஜபக்சேனுடைய குடும்பம் அவங்கள ஜெயிலில் போட்டு அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செஞ்சாலே இலங்கையினுடைய பாதி கடன், சொல்லப்போனால் மீதி கடனையும் அடைச்சிடலாமா இருக்கும் நமக்கு தெரியாது. ஸோ கடன்களை கொஞ்சமாவது அடைக்க முடியும் அப்படிங்கிறதுல நம்பிக்கையாக நம்ம இருக்கோம். இப்போ எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 47 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாடுகளுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டியதாகும். உள்நாட்டு கடனையும் சேர்த்தா ஒரு 50 பில்லியன் அமெரிக்க டாலர் இருக்கலாம். டோட்டலாக இப்போ 90 பில்லியன் அமெரிக்க டாலராக இலங்கைக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் வருது. சரி, அப்படின்னா இந்த கடன் வாங்கின போது ஒரு இலங்கை பணம், ஒரு டாலர் அப்படிங்கிறது ஒரு 103லேருந்து 133 ரூபாயாக இருந்தது இலங்கை பணத்துக்கு. ஆனால் இன்னைக்கு அது 300லேருந்து 340 ரூபாயாக இருக்குதான். ஸோ அப்படின்னா அவங்களுடைய கடன் அது 1.5 மடங்கு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த வேல்யூஷன் அடிப்படையில் ஸ்ரீலங்காவினுடைய அந்த பணத்தின் மதிப்பின் அடிப்படையில் அந்த கடனின் தொகை அப்படிங்கிறது 1.5 மடங்கு அதிகரித்திருக்கிறது. இது எல்லாமே இலங்கை மக்கள் அவங்களுடைய வரியாக செலுத்த வேண்டிய கடனாக மாறி நிற்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஒரு புள்ளி விவரம். இது எல்லாமே கேட்கும்போது கோத்தபய ராஜபக்சே மறுபடியும் இலங்கைக்கு வருவாரா? வந்தா இலங்கை மக்கள் சும்மா விட்டுருவாங்களா? சும்மா விட்டா நாமெல்லாம் இதுக்கு இருக்கோம். இதனுடைய அந்த பதிவுகள் இல்லாட்டி மறந்து போயிட்டாங்கன்னா அதை நினைவு கூற வேண்டாமா? ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி இலங்கையினுடைய அந்த மாற்றம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பதிவு பண்ணிகிட்டே தானே இருக்கோம். ஆனால் இது மட்டும் போதாது, வேறு ஏதோ ஸ்ட்ராங்காக செய்யணும். ஸோ கோத்தபய ராஜபக்சே அவர்கள் இல்லாட்டி ராஜபக்சே அவர்களுடைய குடும்பம் இவங்க ஆட்டை போட்ட பணம் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே புலன் விசாரணையாக பல தமிழ் குழுக்களும் இல்லாட்டி இந்த தமிழை நேசிக்கக்கூடிய நபர்களும் செய்ய வேண்டும். இது இலங்கையிலிருந்தே செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இலங்கை சார்பாக நிறைய மீடியாக்கள் இதை செய்து வருகிறது. அப்படி ஏதாவது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நாமும் அதை என்ன செய்யலாம்? பிரசுரிக்கலாம், பார்க்கலாம். என்ன ஒரு மாற்றம், எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் அது நம்மிடம் இருந்தும் வரட்டும். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.